ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னங்க கோகுலாஷ்டமி வந்துடுச்சு. நிறைய பேர் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸை மட்டும் வச்சு ராதை எவ்வளோ க்யூட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சைடு வகைடு எடுத்து தலை சீவ போகிறேன். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். ராதை வேஷன்றதுனால நம்ம தலையில் வந்துட்டு அந்த ஷால் போட்டுறதுனால நம்ம நார்மலாக எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே நல்லா க்யூட்டாக தான் இருக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முறுக்கி விட்டு நல்லா டைட்டாக பின் பண்ணிடுறேன். சேம் அந்த மாதிரியே அடுத்த சைடும் வந்துட்டு முறுக்கி விட்டு ஹேர் பின் குத்திக்கிறேன். இப்போ இவங்க ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஜவுரி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் முடி நல்லா நீட்டாக இருக்க மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 3ஆக பிரிச்சுட்டு நார்மலாக நம்ம எப்பவும் போல் பின்னல் பின்னுற மாதிரி பின்னி ஜவுரி முடி வச்சுக்கலாம். முடி ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பேண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது இப்போ ஃபேஸ் மேக்கப் போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நார்மலாக வீட்டில் எனக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃபவுண்டேஷன் ப்ளஸ் க்ரீம் அது மட்டும் தான் போடுறேன். நான் சேஃப்ரான் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை போடலாம். இப்போ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம இப்போ இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்துட்டு ஃபேஸுக்கு போடும்போதே வந்துட்டு காதுக்கு கொஞ்சம் அந்த நெக்குக்கிட்டலாம் போட்டிங்கன்னா ஃபேஸுக்கும் இப்போ கழுத்துக்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கழுத்தெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். போடும்போது பார்த்திங்கன்னா பிளெண்டர் வச்சு அது ஃபுல்லாக மேக்கப் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையால் பண்ணாலே நல்லா நீட்டாக வரும். என்கிட்ட பிளெண்டர் இருக்குது, ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு லாக்மி பவுடர் வந்துட்டு மேலே அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் போட்டதுனால இன்னும் நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தான் காமிக்கும் எந்த பவுடர் போட்டாலுமே. நான் லாக்மி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கழுத்து, காது, ஃபேஸ் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். காதுக்கு கழுத்துக்கெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, எந்த இதுவும் டிஃப்ரென்ஸும் தெரியாமல். இப்போது ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோ நான் வந்துட்டு நான் சும்மா நார்மலாக ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா குழந்தைன்றதுனால ரொம்ப டார்க்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். கண்ணுக்கு மேலே சும்மா ஷேடோக்காக நான் பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் இருந்துச்சு, அதை மட்டும் சும்மா லைட்டாக வச்சு கொடுத்துட்டேன். இப்போ அனதர் ஐக்கும் வந்துட்டு நான் ஷேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐலைனர் போடுறேன். இப்போ இந்த ராதை வேஷத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்ணு தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக அவளுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் விங்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் நீளமாக இழுத்து விட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். கண் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா க்யூட்டாக இருக்கும். சேம் சைடு அதே மாதிரி அடுத்த சைடும் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க. நெக்ஸ்ட்டு ஐப்ரோவுக்கு மேலே ரெட் கலர் சாந்து வச்சு டாட் வச்சுக்கிறேன். நான் ரெட்டு ஒயிட்டு அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கலர்ஸ் எது இருந்தாலும் ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டுக்கு சென்டரில் இப்போ ஒயிட் கலர் கொடுத்து ஐப்ரோவுக்கு மேலே போடுறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டுக்கிட்ட வந்துட்டு குட்டி குட்டி டாட்டா நார்மலாக பெரிய ஒரு ஒரு சர்க்கிளில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பின்னை வச்சு குட்டி குட்டி டாட்டா வந்துட்டு நான் பொட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கண்ணுக்கு சைட்லேயும் க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்காக சேம் அதே மாதிரியே நான் குட்டி குட்டி டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறேன். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலர் போட்டால் இன்னும் க்யூட்டாக இருக்கும். என்கிட்ட பிங்க் கலர் வேறு மாதிரி லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கு. ஸோ அதனால் நான் ரெட்டே யூஸ் பண்ணலாம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் யூஸ் பண்ணுறேன். ஐலாஷில் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மஸ்காரா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இன்னும் கண்ணை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஃபேஸ் லைட்டாக பிங்கிஷாக இருக்கிறதுனால நோஸ்லேயும் சீக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து சும்மா லைட்டாக கொடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஒரு தோடு போட்டுடுறேன். கழுத்தில் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது எனி ஜுவல் செட் எடுத்து போட்டுடலாம். ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நெச்சி துடி போட்டுடலாம். இப்போ பூ வச்சுக்கலாம். முடியை சுற்றி ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி சுற்றினோம்னா தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அடுத்து ராதைக்கு ஷால் போட வேண்டியது தான். இப்போது ஷாலை எப்படி ஷால் போடுறது ஆக்சுவலாக ஈஸி. மேலே வந்துட்டு நல்லா வந்துட்டு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 இடத்துல வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம சாரீக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி ஃப்ளீட் எடுப்போமோ சேம் அதே மாதிரி ஃப்ளீட் எடுத்துகிட்டு 2 கையும் வெளியில் விட்டுட்டு கைக்குள்ளே வச்சு இந்த ஃப்ளீட்டை வந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் சொருக போகிறோம். சேம் அதே மாதிரியே வந்துட்டு இந்த சைடும் பண்ணணும். அடுத்து கண்ணு கீழே மை, வாய்க்கு கீழே கொஞ்சம் திருஷ்டி போட்ட மாதிரி இது க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் அதே மாதிரி ஒரு இதை வச்சு போட்டு வச்சுக்கலாம். கையில் வளையல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய போடணும். நாங்கள் சும்மா இருந்தது சிம்பிளாக எடுத்து இதை மட்டும் போட்டு விட்டுட்டேன். இப்போது ராதியோட ஃபைனல் லுக் இது தான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இவங்க வந்துட்டு இன்னொரு ராதை. இவங்கள ரெடி பண்ண வீடியோஸ் வந்து நாங்கள் எடுக்கலை. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.